ஓகே, இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடத்தின டாபிக்ஸ் எல்லாமே நல்ல தரவாக அந்த பேசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டாபிக் போங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த ஓல்டு டாபிக்ஸ் எதுவும் படிக்கல அப்படின்னா திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக அதோட பேசிக்ஸ் மட்டும் வாட் இஸ் வாட் அப்படின்னு சும்மா அதோட கான்செப்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த கான்செப்ட்ஸ்குள்ளே வா, இல்லைனா உனக்கு புரியாது. இப்போ பார், எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைபோல் அப்படின்னா என்ன அப்படின்னா டைபோல், தட் மீன்ஸ் டூ எண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டைபோல்னா டூ எண்ட். எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணக்கூடிய ரெண்டு சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் டைபோல்ஸ், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய ரெண்டு சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதில் என்ன நான் கண்டுபிடிக்க போகிறேன், இதுலேருந்து எனக்கு என்ன ஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜும் க்ரியேட் பண்ணக்கூடிய அல்லது அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் அங்கே டெரைவ் பண்ண போகிறோம். ரெண்டு சார்ஜ் இருக்குது, அது வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண, தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதை சுற்றி இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டை டிரைவ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த கண்டிஷன்ஸ் சொல்கிறோம். சரிங்க, பாருங்கள். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தட் மீன்ஸ் டூ ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ். அவ்வளோதான். ரெண்டு சார்ஜஸ் வந்து சம் டிஸ்டன்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறோம். அதிலேருந்து நம்ம எலக்ட்ரிக் டைபோல்ஸ் வந்து டெரைவ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் இஸ் அ பாசிட்டிவ் தெரியும், O is a negative and also H is a positive, chlorine is a negative. சரி, இந்த மாதிரி ரெண்டு சார்ஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், -Q அண்ட் +Q ரெண்டு சார்ஜும் ஸ்மால் டிஸ்டன்ஸில் நான் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறேன். இதுதான் இந்த ஆரிஜின், அதாவது O அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது ஆரிஜினில் இருந்து பாசிட்டிவ் Qக்கு அதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா A, அதே மாதிரி இந்த நெகட்டிவ்க்கு அதோட டிஸ்டன்ஸ் A. ஸோ ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறேன். இதுதான் இந்த டூ சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதோட ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் 2A அப்படின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா P வெக்டார் இஸ் ஈக்குவல் டு +Q ஆர் ப்ளஸ் வெக்டார் மைனஸ் Q ஆர் மைனஸ் வெக்டார். சரி, இதோட வேல்யூஸை நாங்கள் அப்ளை பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் இதோட டிஸ்டன்ஸ் A, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றதுனால ஐ கேப்பு, இது வெக்டார் வந்துடுச்சா. ஸோ யூனிட் வெக்டார் நம்ம அப்ளை பண்ணணும். இது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து ஐஏ, ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து ஜே, இசட் ஆக்சிஸ் கே அப்படின்னு நம்ம இது 11th படிச்சிருப்போம். சேம் லைக் தட் வி ஹவ் டு அப்ளை த ஐ கேப். ஸோ மைனஸ் கியூ, சேம் ஏ மைனஸ் ஐ கேப், திஸ் அ நெகட்டிவ் ஆக்சிஸ் யூனோ. ஸோ மைனஸ் ஐ கேப்னு போட்டேன். ஸோ ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணுங்கள். பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2QA ஐ கேப் அப்படின்னு வருது. ஸோ இதுதான் எலக்ட்ரிக் டைபோல்கான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் நான் மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் வர எல்லா கேஸஸ்க்குமே இந்த ஈக்குவேஷன் கண்டிப்பாக தேவை. அண்ட் ஒன் மோர் திங், SI யூனிட் ஆஃப் டைபோல் மூமெண்ட் கூலும் மீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது ஒரு 1 மார்க் கொஷின், மேபி நீட் கொஷின்ஸில் கூட இந்த கொஷின்ஸ் வரலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ். எலக்ட்ரிக் டைபோல்னு என்னன்னு பார்த்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, இது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது அப்படின்னா, அதாவது மாடுலஸ் ஆஃப் P வெக்டார், இது இப்படி இந்த ப்ராக்கெட் இருந்தால் அதுக்கு பேர் மாடுலஸ்ஸு. ஸோ மாடுலஸ் ஆஃப் P வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2QA. தட் மீன்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ஒரு கண்டிஷனில் சொல்கிறோம். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரே ஒரு சார்ஜஸ்க்கு தான் கண்டுபிடிக்க முடியுமா, இல்லை ஆப்போசிட் சார்ஜஸ்க்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுமா, ஏன் சேம் சார்ஜஸ்க்கு ஃபைன் பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எதுக்கு வேணால் கண்டுபிடிக்க முடியும். தட் மீன்ஸ் பாசிட்டிவ்க்கு கண்டுபிடிக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ், ஈவன் நெகட்டிவ் சிங்கிள் சார்ஜஸ்க்கு கூட இந்த டைபோல்ஸ் மூமெண்ட் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பேசிக்ஸ். நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோ. எலக்ட்ரிக் டைபோல்ன்றது ரெண்டு சார்ஜ் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் வந்து இது எல்லாத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறோம். தட் மீன்ஸ் லைக் தட் இந்த மாதிரி வைக்கிறோம். ஸோ இதோட ஃபைனல் ஈக்குவேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. P வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2QA ஐ கேப் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலேருந்து இப்போது கேசஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். என்னென்ன கேசஸ் நான் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா, எலக்ட்ரிக் டைபோல் அட் ஆக்சியல் லைனு, இன்னொன்று பார்த்திங்கன்னா பிளேன் சர்ஃபேஸு அப்படின்னு சொல்கிறோம். நாம் இப்போ கேஸ் 1 எடுத்துக்கோங்க. தட் மீன்ஸ் கேஸ் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேம் தட் இப்போது
ஒரு ஆக்சஸ் எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஒரு ஆக்சஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போமே. இப்படி ஒரு ஆக்சஸ் இருக்குது. 2 சார்ஜஸ், தட் மீன்ஸ் இது ஒரு சார்ஜஸ் இருக்குது. இது வந்து -q அப்படின்னு வச்சுக்கிறேன். இன்னொரு சார்ஜ் பாருங்கள், இது வந்து +q அப்படின்னு வச்சுக்கிறேன். இதோட ஆரிஜின்மா இது வந்து O அப்படின்னு நிற்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை ஏனும் இதை B அப்படின்னு நான் டினோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சம் டிஸ்டன்ஸில் C அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை டினோட் பண்ணுறேன். எதுக்காக இந்த C, நான் ஏன் இந்த இடத்துல C மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த 2 சார்ஜும் க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த ஃபீல்டு வந்து இந்த C அப்படின்ற பாயிண்டில் இப்போ E வெக்டர், அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாயிண்ட் E. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதோட டிஸ்டன்ஸு A. இந்த ஆரிஜின்லேருந்து இந்த +q A, இந்த ஆரிஜின்லேருந்து -q A. சரி, இந்த ஆரிஜின்லேருந்து அப் டு C வரைக்கும் இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா R அப்படின்ட்டு டினோட் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த P வெக்டர், இந்த சார்ஜஸ் வந்து P வெக்டார் அப்படின்னு டினோட் பண்ணுறேன். நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கோ. இந்த தட் மீன்ஸ் -q சார்ஜ் வந்து டுவார்ட்ஸ் த பாசிட்டிவ் நோக்கி தான் போகும் ஆல்வேஸ். ஓகேவா? நீ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா, பாசிட்டிவில் அந்த எப்போவுமே சார்ஜஸ் வந்து பாசிட்டிவில் இருந்து தான் டிபாச்சர் ஆகும், நெகட்டிவில் எப்பவுமே அரைவல் ஆகும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இங்கே வந்து இந்த ஃபோர்ஸு தான், தட் மீன்ஸ் இந்த சார்ஜஸ் தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் நோக்கி இருக்குன்னு தான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த சார்ஜஸ் அப்ளை பண்ணல அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கோ P வெக்டார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது இந்த சார்ஜஸில் இன்னொரு கண்டிஷன் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் படிச்சிருப்பீங்க. அதாவது இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா, இங்கே இதுதான் இந்த சார்ஜ், இதை சுற்றி ஒரு ஃபீல்டு க்ரியேட் ஆகுதுமா, அப்படி ரிமைண்ட் பண்ணிக்கோ. இதை சுற்றி ஒரு ஃபீல்டு க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா +q தான் நியர்பை C, தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு நியர்பையில் இருக்குது. ஸோ இது வந்து இது வந்து ரொம்ப லார்ஜராக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா, +q கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் ரொம்ப வீக் ஆகும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் படிச்சிருப்பீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டில் பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப நியர்பையில் இருக்குது. அதனால் E வெக்டார் ப்ளஸ் அப்படின்னு போடுறேன். அதாவது இந்த சார்ஜஸை மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து இந்த லைன் பாருங்கள், ரொம்ப லாங்காக போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போதுனா +q, இது வந்து ரொம்ப லாங்கில் இருக்குது. ஸோ இந்த லைனில் பாருங்கள் E- வெக்டார். இங்கே பாருங்கள், நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கோ. இந்த E- லைனை சின்னதாக போட்டிருக்கேன், இந்த E+-ஐ ரொம்ப லாங்காக போட்டிருக்கேன். ஈவன் இந்த டயக்ராம் கூட நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் இதுவும் மார்க் போகும். இது ஸ்மாலராக இருக்கணும், இது லார்ஜராக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஃபீல்டு லைன்ஸ் இது வந்து ரொம்ப ஸ்மால் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஃபீல்டுக்கு நியர்பையில் இருக்கும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் லாங் லைனு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரொம்ப லார்ஜராக இருக்குது கம்பேரிங் டு +q. ஸோ ஹேவ் டு கன்சியூம் தட். இது ரொம்ப சின்னதாக போட்டிருக்கேன். தட்ஸ் ஆல். இதுதான் இந்த டயக்ராம்க்கான எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட்டு கேஸ்க்கு போகலாம். இப்போது அட் C, இந்த பாயிண்ட் Cயில் இந்த +q எவ்வளோ ஃபீல்டு அப்ளை பண்ணுது அட் C டியூ டு +q, இந்த பாசிட்டிவ் q வந்து அப்ளை பண்ணக்கூடிய கண்டிஷன். ஸோ E வெக்டார் ப்ளஸ். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண கூலும்ஸ் லா சேம் ஃபார்முலா அதே தான், வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. 1/4πε0 q. ஒரு சார்ஜ் தான் எடுக்கிறோம், அதனால தான் q. 2 சார்ஜ் எடுத்தனா q1 q2 போட்டிருப்பேன். இந்த ஒரு சார்ஜ் மட்டும் இந்த Cயில் ஆக்ட் ஆகுது. தட் மீன்ஸ் Cயில் இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. ஸோ q டிவைடட் பை அங்கே r² போட்டிருப்பீங்களா, அதோட டிஸ்டன்ஸ் தானே போடணும். எனக்கு பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் எனக்கு வேணும். ஸோ இதோட தட் மீன்ஸ் ஆரிஜின்லேருந்து C வரைக்கும் r. அப்போது இந்த ஆர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸை சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், r - a² அங்கே r² போட்டிருப்பீங்க. எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணுங்கிறனால r - a² அப்படின்னு போடுறேன். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு யூனிட் வெக்டார். ஸோ வெக்டார் வந்துடுச்சு, இதுக்கு ஒரு யூனிட் வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணோம். அதனால் P cap. இது ஈக்குவேஷன் 1.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சே அட் சியில் டியூ டு மைனஸ் q இப்போ மைனஸ் q வருது, இங்கே சிக்கு மைனஸ் க்யூலேருந்து சிக்கு இப்போ ஆக்ட் ஆகணும். இதோட கண்டிஷன்ஸை இப்போ போட போகிறோம். சேம் இங்கே பாருங்கள், இது வந்து நெகட்டிவ்மா. ஸோ இ மைனஸ் வெக்டார் ஈக்குவல் டு 1/4π எப்சிலான் நாட் மைனஸ் q. ஓகே, மைனஸ் q டிவைடட் பை. சரி, இந்த பாயிண்டில் இருந்து எனக்கு சிக்கு ஆக்ட் ஆகணும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் ஆரிஜின்லேருந்து சி வரைக்கும் 6. ஸோ இது இங்கேருந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் a. ஸோ இதையும் அடிஷன் பண்ணிக்கணுமா? இங்கே இது இந்த டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கண்டிஷனில் r மைனஸ் ஏன்னு போட்டிங்க. எனக்கு இதோட அடிஷ்னலாக வருது. ஸோ 6 ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் a. therefore r plus a same whole square p cap. இது கேஸ் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலுங்க அப்ளை பண்ண போகிறோம். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, therefore E total vector equal to E plus vector plus E minus vector அப்படின்றோம். ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 1/4π epsilon naught q divided by r minus a whole square p cap minus 1/4π epsilon naught q by r plus a whole square p cap. சரி, ஓகே. இந்த கண்டிஷனில் பாருங்கள், இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் காமனாக இருக்கிறது வெளியே எடுத்துருங்க. இது வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா 1/4π எப்சிலான் நாட் அண்ட் ஆல்சோ கியூவும் காமனாக இருக்குது. ஸோ வெளியில் எடுத்துட்டு என்ன போட்டிங்க அப்படின்னா q/4π எப்சிலான் நாட் எப்படி போட்டாலும் ஓகே. இல்லை 1/4π எப்சிலான் நாட் இன்ட்டு q போட்டினாலும் எல்லாம் சேம் தான், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னு எழுதுங்க. 1/r minus a whole square minus 1/r plus a whole square into p cap. ஓகே, அவ்வளோதான். கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 4π எப்சிலான் நாட். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண தெரியுமாங்கடா? ஓகே, r plus a whole square into q/4π எப்சிலான் நாட். கீழே பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை ஹோல் ஸ்கொயராக எழுதிடுறேன். ஒரே தான், r minus a into r plus a whole square p cap p cap 4π எப்சிலான் நாட். இது a minus b into a plus b. இந்த கண்டிஷன் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். therefore r square minus a square into whole square அப்படின்னு எழுதிக்கிறேன்.
பி கேப். ஸோ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ அப்ளை பண்ணு, q பை 4 பை எப்சிலான் நாட் அப்ளை பண்ண பார்ப்போம். ஏ ஸ்கொயர் சாரி ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 RA மைனஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2RA divided by r square minus a square whole square. இந்த இடத்துல p கேப் இருக்குமா? அப்ளை பண்ண. ஸோ q பை 4 பை எப்சிலான் நாட். நல்லா பாருங்கள், இந்த மைனஸை உள்ளே ஷிஃப்ட் பண்ணிடு. ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2RA இதில் உள்ளே கொண்டு போய்ட்டு என்ன வரும்? உள்ளே எடுத்துகிட்டு போய்ட்டு மல்டிபிள் பண்ணிவிடு. ஸோ ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2RA டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஓகே, பி கேப். சரி, இதை அப்படியே கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் ரெண்டு மட்டும் இருக்குமா? ஆட் பண்ணி பார்ப்போம். q பை 4 பை எப்சிலான் நாட் therefore 4RA divided by இந்த ஈக்குவேஷன் வரும் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி கேப் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருது நமக்கு. சரி, ஓகே, அந்த ஈக்குவேஷன் இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. தட் மீன் இ வெக்டார் டோட்டல் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? q பை 4 பை எப்சிலான் நாட் 4RA divided by r square minus a square to whole square into p cap அப்படின்னு எழுதியிருக்கேன். சரி, ஒன் செகண்ட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டுனா நவ் இந்த க்யூவை உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். 1 பை 4 பை எப்சிலான் நாட் four QRA divided by r square minus a square into whole square p cap. சரி, இப்போ ஒரு கண்டிஷன் வருது. ஆல்ரெடி நம்ம டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன்? இந்த டிஸ்டன்ஸ், தட் மீன்ஸ் இந்த க்யூ மட்டும்தான் ஃபீல்டுக்கு ரொம்ப நியர்பையில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த ஃபீல்டு ரொம்ப வீக்காக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஏன்றது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆறுன்ற ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த ஏன்ற இந்த இங்கே இருக்க ஆரிஜின்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஏன்றது ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்? ஆர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கர், தட் மீன்ஸ் கிரேட் தென் டு ஏ அப்படின்ற கண்டிஷன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஏ இருக்கிற கண்டிஷன் எல்லாமே நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணுங்கள். 1 பை 4 பை எப்சிலான் நாட் என்ன வரும்? 4QR divided by r square into whole square p cap. Therefore 1 by 4 pi epsilon naught 4QR r power 4 p cap அப்படின்னு ஒரு கண்டிஷன் வருது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஆரும் இந்த r power 4 கேன்சல் பண்ணும்.
ஒன் செகண்ட்மா, இந்த ஏ வச்சுக்கோங்க, சாரி இந்த ஏ வச்சுக்கோங்க. இந்த ஏ ஸ்கொயரை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். தட் மீன்ஸ் இங்கே ஏ அப்படியே இருக்கும். ஸோ ஆர் பவர் 4 இங்கே ஆர் பவர் 4 கேன்சல் பண்ணுறோம். தட் மீன்ஸ் 1/4π எப்சிலான் நாட். தட் மீன்ஸ் 4q a டிவைடட் பை r3 p வெக்டார். சரி, இதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், எலக்ட்ரிக் டைபோலில் ஒரு ஈக்குவேஷன் நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மைண்ட் பண்ணிக்கோங்கன்னு. செகண்ட், தட் மீன்ஸ் இந்த ஈக்குவேஷன் p வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2qa i கேப். இந்த இடத்துல i கேப் தான் வரணுமான்னு கிடையாது, இது ஒரு யூனிட் வெக்டார், எதுவே வேணால் வரலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது இருக்கா, இந்த 4qa இருக்குது. நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 4qaவை ரீரைட் பண்ணுறேன். எப்படின்னா 4qa ஈக்குவல் டு 2 into 2qa அண்ட் ஒரு யூனிட் வெக்டர் p கேப் அப்படின்னு ரிமெம்பர் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷனை தான் ரீரைட் பண்ணுறேன். therefore 2qa p கேப், அதாவது இங்கே பாருங்கள் இப்படி எழுதுகிறேன். இந்த p வெக்டர் வரனால ஒரு யூனிட் வெக்டர் வந்திருக்கணும். ஸோ 2qa அப்படின்னு எழுதுகிறேன். therefore 1/4π எப்சிலான் நாட் இந்த 4q இங்கே 2 into 2 இந்த ஈக்குவேஷனை பிரிச்சுன்னா, ஸோ ரெஸ்ட் ஆஃப் 2 இருக்கணும். இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக p வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2p வெக்டார் டிவைடட் பை த r3. அவ்வளோதான் உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன். இப்போது therefore e வெக்டார் டோட்டல் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனல் ஈக்குவேஷன். இது வந்து ஆக்சியல் லைனில் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், 2 சார்ஜஸ் வைக்கிறோம் ஒரு சம் டிஸ்டன்ஸில். அதில் வந்து ஆரிஜின் பிரிக்கிறோம். அந்த ஆரிஜின்லேருந்து பாயிண்ட் C வரைக்கும் இதோட டிஸ்டன்ஸ் வந்து 6. ஸோ இதோட டிஸ்டன்ஸு a p வெக்டார் அப்படின்னு இது ஒரு ஃபீல்டை க்ரியேட் பண்ணுது. ஸோ ஃபைனலாக இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு டோட்டல் ஈக்குவல் டு 1/4π எப்சிலான் 2pr³ அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணுறோம். இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே r³ தான் வருது, ஏவை நெக்லெக்ட் பண்ணிட்டோம். சேம் தட் இது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கர் ஃபீல்டு, இது வந்து வீக்கர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நம்ம டெரைவ் பண்ணுறோம். அதாவது ஃபீல்டுக்கு நியர்பையில் இருக்கிற சார்ஜஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட ஃபீல்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வீக் ஆகும் அப்படின்ற கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி தான் அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வந்து உங்களுக்கு ஆக்சுவல் லைனில் வந்து முடியுது. இப்போது பிளேன் சர்ஃபேஸ்க்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ஆக்சுவல் லைன் கேஸஸ் ஃபஸ்ட் கேஸ் வந்து இங்கே முடிஞ்சிருச்சு. இந்த ஆக்சுவல் லைன் கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நவ் வந்து பிளேன் சர்ஃபேஸ் நியூ பேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிளேன் சர்ஃபேஸ்க்கு வந்துட்டோம். சரிம்மா, இப்போ அங்கே ஒரு டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே 2 சார்ஜ் இருக்குது ஒரு லைனில். இங்கே ஒரு சார்ஜு, இங்கே ஒரு சார்ஜ்னு வச்சுப்போம். ஒன் செகண்ட். இப்போது இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் பிரித்தோம் இல்லையா, இ டோட்டல் அப்படின்றதுக்கு, இந்த இ டோட்டல் முடித்த உடனே இந்த டயக்ராம் டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் எல்லாமே டெரிவேஷன் போட்டிங்க. ஃபைனல் இந்த ரிசல்ட் சொல்லிவிட்டு இது எந்த டைரெக்ஷனில் இந்த ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு டயக்ராமாவை ட்ரா பண்ணணும். ஸோ மைனஸ் இங்கே ஒரு சார்ஜு ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் q ப்ளஸ் q, இது ஆரிஜின் a, இது ஒரு a, இது ஒரு a. ஸோ இது பாயிண்ட் C. ஆல்ரெடி சொல்லிட்டோம், இந்த டயக்ராமில் ஏ வந்து ஸ்மாலராக இருக்குது, ஆர் தான் ஸ்ட்ராங்கராக இருக்குதுன்னு சொல்லிட்டோமா. அதாவது இந்த டைரெக்ஷனில் போகிறது மட்டும் இந்த ப்ளஸ் q தான் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ நீங்கள் அந்த ப்ளஸ் q தான் எனக்கு ஸ்ட்ராங்கர் அப்படின்னு ஒரு டயக்ராம் இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இ வெக்டார் டோட்டல் இந்த டயக்ராம் நீங்கள் கம்பல்சரி வரைஞ்சிருக்கணுமா. அதே மாதிரி இந்த
கேஸ் 1ல் நீங்கள் போடும்போது இது வந்து ஸ்மாலராகவும் இது வந்து லார்ஜராகவும் போடணும், மறந்துடாது. சரி, கேஸ் 2க்கு வந்துரு. 2 சார்ஜஸ்ஸு சேம் -q + q, இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ. சரி, இப்போ இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் லைனில் படுத்திருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிளேன் சர்ஃபேஸ். ஸோ சம் டிஸ்டன்ஸ் பிளேன் சர்ஃபேஸ் இல்லையா, சம் பாயிண்டில் சி அப்படின்ற ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. நல்லா பாருங்கள், இது பாசிட்டிவ் q ஒரு டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த டைரெக்ஷனை போட்டுவிடுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் ஒரு கண்டிஷன் படிச்சிருப்பீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, இந்த நெகட்டிவ் டுவார்ட்ஸ் த நெகட்டிவ் தான் ஃபீல்டு வரும். அந்த கண்டிஷன் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் என்ன இன்னொரு கண்டிஷன் பாருங்கள், இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு டோட்டல் ஃபீல்டு, இங்கே டோட்டல் ஃபீல்டு வந்து இந்த டைரெக்ஷனில் அப்ளை ஆகுது. இது வந்து அப்ளை ஆகுது. இதுதான் ஆரிஜின்லேருந்து ஓவர, தட் மீன்ஸ் அங்கே முன்னாடி படித்தது தான். ஆரிஜின்லேருந்து சியோட டிஸ்டன்ஸ் வந்து 6. ஸோ இது வந்து நெகட்டிவ் தானே. ஸோ இ நெகட்டிவ் வெக்டார், இது பாசிட்டிவ் லைனால் இ பாசிட்டிவ் வெக்டார். ஸோ அந்த கண்டிஷன்லாம் ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதிலேருந்து இந்த ஏரியாவை மட்டும் நான் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன், ஏன்னா இங்கேருந்து நான் கண்டுபிடிக்கணும். ஸோ therefore சரி, இங்கே பாருங்கள், சேம் தட் இ ப்ளஸ் வெக்டார், இங்கே இ மைனஸ் வெக்டார். இதுதான் அந்த 2 சார்ஜ், இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ்ன்றது. சரி, ஓகே, லெட் இட் பி. சரி, இதுலேருந்து இதோட ஆங்கிள்ஸ் எழுதணும், தீட்டா இது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிங்க இல்லையா, இது என்ன, இந்த பாட்டம் ஆஃப் சர்ஃபேஸா. ஸோ வாட் இஸ் தட், இ ப்ளஸ் cos theta. bottom of surface எப்பவுமே cos theta தானே. so e minus vector cos theta perpendicular, so e plus sin theta, e vector plus sin theta, so perpendicular e minus sin theta. சரி, நல்லா பாருங்கள், ஒரு கண்டிஷன் உங்கள் புக்கில் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1.18 பார்த்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், டோட்டல் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு காசை மட்டும்தான் எடுத்திருப்பாங்க, சைன் எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் அந்த இடத்துல எனக்கு சைன் எடுக்கலை அப்படின்னா, ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜஸ்ஸு அட் த சேம் டைம் ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். சரிங்களா, ஆப்போசிட் சார்ஜு ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ அது ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். therefore 2 சார்ஜ் இப்போ ஈக்குவல் பண்ணி எழுதுகிறேன் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில். therefore e vector total equal to minus of modulus of e vector e plus cos theta. இப்போ வெக்டார் வந்துருச்சா, யூனிட் வெக்டார் p cap minus modulus of e cap sorry e vector cos theta p cap. சரி, இந்த கண்டிஷனில் இது ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். இதுதான் உங்கள் ஈக்குவேஷன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டுமே பாருங்கள் மைனஸ்ன்னு போட்டிருக்கேன். ஏன் மைனஸ் போட்டோம்னா, சேம் டிரெக்ஷன் ஆக்ட் ஆகுது ரெண்டுமே. இந்த தீட்டான்றது ரெண்டுமே எனக்கு சேம் டிரெக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ இதில் வர எல்லா ஈக்குவேஷனும் எனக்கு சேமாக தான் கிடைக்கும்.
முன்னாடி ஒரு கண்டிஷன் படிச்சிருப்பேன் ஆக்சியல் லைனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட் மீன்ஸ் வேறு டைரெக்ஷன் ரெண்டு சார்ஜஸும் இங்கே பாருங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷன்னால சைன் ரெடி கேன்சல் பண்ணிவிட்டேன். காஸ் தீட்டா அப்படின்றது சேம் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ நெகட்டிவ் ஆக்சிஸ். ஸோ ரெண்டுமே நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்கும் செப்பரேட்டாக அதோட வேல்யூஸை நீங்கள் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஈக்குவேஷனில் டோட்டல் அப்படின்ற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். therefore E plus equal to 1 by 4 pi epsilon naught. சரி, Q by உங்கள் புக்கில் பாருங்கள் Q by R square plus A square அப்படின்னு வந்திருக்கும். இந்த ஈக்குவேஷன் எனக்கு எப்படி இதோட வேல்யூ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்குவீங்க அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்கள் புக்கில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. சரி, இது எப்படி எனக்கு வந்தது அப்படின்னா இந்த ஆங்கிள் எடுத்துக்கோங்க. சரிங்களா, இந்த ஆங்கிள் மட்டும் எடுத்துக்கோ. தட் மீன்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ பாரு, இது வந்து ஏ, இது வந்து ஆறு, இதோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேல்யூ தான் இந்த ஆப்போசிட் இது ஹைப்போடெனஸ். தட் மீன்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இப்போது இந்த ஆங்கிள் தானே உங்களுக்கு வேணும். ஸோ இந்த ஆங்கிளுக்கு தான் இந்த வேல்யூ வரும், Q டிவைடட் பை இந்த வேல்யூ வரும். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக ஃபார்முலாலே ஆர் ஸ்கொயர் அப்படின்னு ஒன்று வரும். இப்போ இதுதானே, தட் மீன்ஸ் வாட் இஸ் தட், இதுதான் டிஸ்டன்ஸு. இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அந்த டிஸ்டன்ஸ்க்கு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு வரும். சரிங்களா, யூஸ்வலாக ஃபார்முலாவில் ஒரு ஸ்கொயர் வரும். அந்த ஸ்கொயர் வந்து அந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிடும். அவ்வளோதான் உங்களுக்கு கண்டிஷன். சரி, வேணால் டிரைவ் பண்ணுறேன் பாரு ஃபஸ்ட்லேருந்து. E plus 1 by 4 pi epsilon naught Q charge divided by. ஸோ இந்த ஆங்கிள் எடுத்துக்கோ. வாட் இஸ் தட், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஹைப்போடெனஸ் adjacent. இது வந்து ஆர், இது வந்து ஏ, இது வந்து ஆறு. இதோட ஆப்போசிட் வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் பண்ணிட்டு அதோட ரெண்டு ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட் பண்ணால் அதோட டிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். அதை தான் இந்த இடத்துல எழுதுகிறோம். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். யூஸ்வலாக ஃபார்முலாவுக்கு ஹோல் ஸ்கொயர் ஒன்று வரும் இல்லையா, அந்த ஹோல் ஸ்கொயர் இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும். அதனால தான் ஏ வெக்டார் ப்ளஸ் 1 by 4 pi எப்சிலான் நாட் க்யூ பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சேம் தட், இது ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் போகுதா, அதனால் போத் வேல்யூக்குமே சேம் தான், வேல்யூ வந்து சேமாக இருக்கும். therefore E vector total equal to minus of 1 by 4 pi epsilon naught Q R square plus A square P cap minus 1 by 4 pi epsilon naught Q by R square plus A square P cap. சரி, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவல் பண்ணி எழுதுங்க பார்ப்போம். therefore 1 by 4 pi epsilon naught. இப்போது இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. இந்த இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, ரெண்டும் சேம் தான், ஏன்னா சேம் டைரெக்ஷன்னா. ஸோ வேல்யூஸும் சேமாக கிடைக்கும், எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ரெண்டுமே எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ரெண்டு ஈக்குவல் பண்ணி எழுதுனா 1 by 4 pi epsilon naught, ரெண்டு q இருக்குனால 2q this cos theta, இந்த cos theta 2q cos theta divided by r square plus a square p cap. சரி, ஒரு கண்டிஷன் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த cos thetaவோட வேல்யூ எனக்கு தெரியணும். cos thetaவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? therefore right angle triangle, பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண. வாட் இஸ் தட், இது ஏ, இது 6, 90 டிகிரியா? சரி, ஓகே. இப்போ இதோட
டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இதுதான் அந்த கண்டிஷன். therefore cos தீட்டான்றப்ப என்ன வரும், cos தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இது என்னது, இது அட்ஜசன்ட்டு, இது ஆப்போசிட்டு, இது ஹைப்போட்டெனஸ். ஸோ cos தீட்டான்றப்போ adjacent by hypotenuse. ஸோ adjacent எங்கே, இதுதான் adjacent. ஸோ ஏவா, ஸோ ஏ divided by hypotenuse என்ன, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இதுதான கண்டிஷன். ஸோ அதனால தான் உங்கள் புக்கில் வந்து cos theta இஸ் ஈக்குவல் டு ஏ பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ளை பண்ண அவ்வளோதான். cos theta இங்கே இதான cos theta. cos theta இடத்துல என்ன பண்ணணும், therefore minus 1 by 4 pi epsilon naught. இந்த 2q வச்சுக்கோ. சரி கீழே எழுதுறேன், இங்கே எழுதுறேன் பாரு. minus 1 by 4 pi epsilon naught 2q by r square plus a square cos theta ஓட வேல்யூ என்ன, a by root of a square plus r square அப்படின்னு எழுதுறேன். சரி, இப்போ பாரு, minus 1 by 4 pi epsilon naught அப்படின்னு வச்சுக்கோ. இங்கே p cap. நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, எலக்ட்ரிக் டைபோல் கண்டிஷன் இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. p vector is equal to 2q a p cap. இதோ இருக்கா, 2q a p cap. இது டோட்டலாக என்ன எழுதுறேன், p vector அப்படின்னு எழுதுறேன். therefore p vector divided by, இங்கே பாருங்கள் இது என்ன வரும், இது ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணால் 1/2 வருமா, டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ப்ளஸ் இங்கே ஒரு 1/2 இருக்கா, ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரூட்டை தான் நான் கேன்சல் பண்ணுறேன், 1/2. ஸோ இங்கே 1 இருக்குது, 1/2 இருக்குது. ஸோ 1 + 1/2 என்ன வரும், therefore 3/2 வருமா. ஸோ எழுது மைனஸ் 1/4 pi epsilon naught p vector divided by என்ன வரும், r square plus a square 3/2 இது வரும். now same like that இங்கவும் அந்த r அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்கராக இருக்குது. ஸோ இந்த இதுதானே r. ஸோ வாட் இஸ் தட், ஒன் செகண்ட் டயக்ராம் பார்த்துக்கோ. இந்த ஆறுன்ற டிஸ்டன்ஸு இதுதானே ஃபீல்டு. ஸோ இந்த ஆறுன்ற இந்த ஃபீல்டு தான் ரொம்ப நியர்பையாக இருக்குது. ஸோ இந்த ஆர் வந்து கிரேட்டர் தென் ஏ. அங்கே அப்ளை பண்ண சேம் கண்டிஷன் டிட்டோ, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. therefore minus 1/4 pi epsilon naught p vector, இந்த ஏவை நெக்லெக்ட் பண்ணிவிடு, டிவைடட் பை, நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2 2 கேன்சல் ஆகிடுமா. ஸோ பி வெக்டார் என்ன வரும், ஆர் கியூப் அப்படின்னு தான் கிடைக்கும், ஆர் கியூப். அவ்வளோதாம்மா. therefore total electric field equal to minus 1/4 pi epsilon naught p vector divided by r cube. இதுதான் உங்கள் கண்டிஷன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ரெண்டுக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இதுலேருந்து ஃபைனலாக உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டில் அதோட பேசிக் கண்டிஷன்ஸை நீங்கள் கிளியராக படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட் மீன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு கண்டிஷன் படிச்சிருப்போம், அதாவது அந்த ஃபீல்டுக்கு நியர்பையில் இருக்க சார்ஜஸோட ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும். டிஸ்டன்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆக அதோட ஃபீல்டு ரொம்ப வீக் ஆகும். அந்த ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் எலக்ட்ரிக் டைபோலில் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வர எல்லா டாபிக்ஸ்லையுமே எலக்ட்ரிக் ஃபீல்டிலேருந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸை எடுத்து அதை யூஸ் பண்ணி ஒரு சம்திங் டெரைவ் பண்ணுவாங்க. சேம் தட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டையும் அதே தான் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்லேயும் இதே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்னா ஆல்ரெடி சொல்லிவிட்டு 2 சார்ஜஸ்ஸு சம் டிஸ்டன்ஸில் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு
ஃபீல்டோட சார்ஜஸை க்ரியேட் பண்ணுது. அதோட ஃபீல்டு ஸ்ட்ரென்த், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்கராக இருக்குமா வீக்கராக இருக்குமா, அதை தான் இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ்லேயும் இந்த கேஸ்லேயும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் கேஸில் பாருங்கள், தர்ஃபோர் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது. 1/4πε0 2p வெக்டார் ஆர் கியூப் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருக்குது. இங்கே பாருங்கள், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு -1/4πε0 p வெக்டார் பை ஆர் கியூப். ரெண்டையும் கம்பேர் பண்ணிப்பார். இங்கே போய் 2p வெக்டார், இங்கே p வெக்டார். ஸோ ஹியர் தட் மீன்ஸ் ஆக்சுவல் லைன் ட்வைஸ் ஆஃப் த பிளேன் சர்ஃபேஸ். இந்த பிளேன் சர்ஃபேஸை விட இது இந்த ஆக்சுவல் லைன் வந்து ட்வைஸாக இருக்குது அண்ட் ஆல்சோ பாசிட்டிவில் கிடைக்கிது அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ அந்த சார்ஜஸ் வந்து நியர்பையில் இருக்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த ரொம்ப லாங்கில் இருக்கும்போது அது வந்து ரொம்ப வீக்கராக இருக்குது. அந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அது ரெண்டையும் டெரைவ் பண்ணுறோம். தட்ஸ் ஆல்.